எஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆனுவல் பிளான் வந்துருச்சு. சரியா? கொஞ்சம் அவங்கள மீட் பண்ணுங்க சார். நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான், பட் எக்ஸாம் தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே வரும்னு எதிர்பார்த்தோம். சரி, ரைட்டு. இந்த கொஞ்சம் இந்த ஆனுவல் பிளான் இன்னைக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இது முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் இது செலக்ட் இது முடிஞ்சு விட்டுருங்க. சரியா? நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அடுத்த 2 கேட்டகரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து லைப்ரரியன், அது கொஞ்சம் நம்மளுக்கு சம்பந்தமில்லான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லா, அதுவும் நம்மளுக்கு சம்பந்தமில்லாது. அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இது ஆக்சுவலா வந்து 4000 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. 4000 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஜூலை நான் ஆல்மோஸ்ட் நான் சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் வந்திருக்கு. போஸ்டிங் ஆல்மோஸ்ட் சொன்ன போஸ்டிங் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரோ ஏபியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுல. ஸோ ஜூலை. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோ. இது ரொம்ப பெருசா நம்மளுக்கு கிடையாது. நம்ம டார்கெட் வந்து இது ரொம்ப பேருக்கு டார்கெட் உண்டு. சரியா? இந்த செலக்ட் பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. நீங்க எல்லாரும் அந்த கூகுள் ஃபார்ம்ல செலக்ட் மார்க் போட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு இந்த கிளாஸ் முடிச்சோடனே அதை ஃபுல்லா ஒரு சம்மரி பண்ணி உங்களுக்கு போட்டுறேன். நம்மளுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் ஏபி அண்ட் பிஜி அசிஸ்டன்ட், 2 ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா? ஸோ கண்டிப்பா இந்த டயத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் இந்த ஜூலைக்குள்ள அதுக்கு முன்னாடியே சிலபஸ் முடிச்சிருவோம். நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். பிஜி பொறுத்தளவு ஏற்கனவே போஸ்டிங் என்ன சார் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னதான், போடும்போது இவ்வளவுதான் போடுவாங்க. இதை விட நான் மினிமம் சொல்றேன், மினிமம் 500 to 1000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் ரொம்ப மினிமம் தான் சொல்றேன். சரியா? மேக்சிமம் 3000 போஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 1000 போஸ்ட் வச்சுக்கோங்க, ஒரு 1000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவை இது இவ்வளவுதான் போஸ்ட்னு மட்டும் நீங்க டிசைட் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நான் இதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். நெக்ஸ்ட் பிஆர்டி பிடி அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஏற்கனவே இப்போ ரெடியா கொஞ்சம் பீப்புள்ஸ் இருக்காங்க. சரியா? அதுல வந்து இந்த போஸ்ட் இதுவும் ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸ்ல நவம்பர்னா இது டிசம்பர்ல வருது எக்ஸாம். சரியா? ரைட். அடுத்து பிஓ எக்ஸாம். இது கொஞ்சம் சில ஸ்பெசிஃபிக்கா சில பேர் மட்டும் இதை படிப்பீங்க பிஓ எக்ஸாம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஜி அசிஸ்டன்ட், நம்ம டார்கெட் பிஜி அசிஸ்டன்ட் ஏபி சில பேர் இருக்கீங்க. ஏபியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது ஆனுவல் பிளான் நம்ம எதிர்பார்த்தது தான். அதான் நான் சொல்றேன், இந்த இயர் எண்டில் எக்ஸாம் முடிஞ்சிரும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இயர் எண்டு நவம்பர்ல சொல்லியிருக்காங்க. நவம்பர் ஃபர்ஸ்டே கூட வரலாம். நவம்பர்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் தான் நம்ம டார்கெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் கூட வரலாம். சரியா? அதை பார்த்துக்கிடுவோம். சரி, இப்போ ஒரு சின்ன அனலைஸ், இதை இதை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பார்ப்போம். இப்ப பிஜி அசிஸ்டன்ட்ல ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் தான். மொத்த போஸ்ட் வந்து 1915 சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா 1000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுல பிளஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் கிரீன்ல போட்டேன் பிளஸ். கண்டிப்பா ஈவன் நோட்டிபிகேஷன் டயத்துல போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியே நோட்டிபிகேஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இல்லைன்னா அப்பயும் டென்டேட்டிவ் போஸ்டிங் தான், ஒரு ஸ்டார் மார்க் போட்டுருவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே கூட போஸ்டிங், அது நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படினாலும் வரட்டும். மேபி நோட்டிபிகேஷன் டயத்துல இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா எக்ஸாம் டயத்துல முன்னாடி கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அது விட்டுருங்க. இப்ப இதுல பிஜி அசிஸ்டன்ட்ல நோட்டிபிகேஷன் வந்து எப்ப சொல்லியிருக்காங்க? ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து நவம்பர். நம்ம நவம்பர்னா ஆல்மோஸ்ட் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் வீக்னு எடுத்துக்கிடுவோம். நவம்பர்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வீக். சரியா? ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல வந்து பர்டிகுலரா எத்தனை சார் மாதங்கள் இருக்குது நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுல இருந்து தான் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தா ஒரு 3 யூனிட் முடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரியா? மொத்தம் 12 யூனிட் இருக்கு. அதுல 3 யூனிட் தான் முடிச்சிருக்கோம். பாத்துக்கலாம், மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா நம்ம நினைச்சதை விட எப்படி கொஞ்சம் க்ளோஸா வரும்னு நினைச்சோம். ஆகஸ்ட்லயே எக்ஸாம் முடிஞ்சிரும்னு நினைச்சோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். மேக்சிமம் ஆகஸ்ட்ல எக்ஸாமும் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு 2 மாசம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். ஸோ இதுல இந்த மாசம் வந்து உங்களுக்கு தெரியும் மார்ச்.
மார்ச் விட்டுருங்க, முடிஞ்சு வச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அடுத்தது எத்தனை மாசம் இருக்கு? மார்ச், ஏப்ரல் 1, மே, ஜூன், ஜூலை 4 மாசம். சரியா? நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட்ல சொல்லிட்டாங்க. அப்போ 4 மந்த்ஸ் தான் கரெக்டா நம்ம சொன்னா. இந்த 4 மந்த் ஆகஸ்ட்ல வந்தா கண்டிப்பா இதுல ஃபர்ஸ்ட்ல வந்தா இதுல நவம்பர்லயும் ஃபர்ஸ்ட்லயே எக்ஸாம் வச்சிருவாங்க. ஏன்னா நவம்பருக்கு அடுத்த டிசம்பர், ஜனவரி மோஸ்ட்லி வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களை போஸ்டிங் போட்டுருவாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஓட் பேங்கிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த பிளான்னு நிறைய தடவை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், நிறைய தடவை. ஸோ கரெக்டா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அது 6 மந்த் பிஃபோரே உங்களுக்கு தெரியும் அந்த சில ஆக்ட். ஆனா நம்ம நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அவங்க 6 மந்த் பிஃபோர் எதுவுமே நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நோட்டிபிகேஷன் வந்துருச்சுனாவே நோட்டிபிகேஷன் அதுக்கு முன்னாடியே வந்துருது இல்ல. அப்ப ஈவன் த 6 மந்த், ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மந்த் கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கு இதுக்கு எல்லாம் சம்பந்தம் கிடையாது. நீங்களாம் அதுல இப்படி வருமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ அப்ப எத்தனை மாசம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 மாசம், 7 மந்த். சரியா? இதுல மேக்சிமம், நான் ரொம்ப மேக்சிமம் சொல்றேன், நம்ம சிலபஸ் முடிக்கிறது வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ், மேக்சிமம் 2 மந்த்ஸ் தான். என் டார்கெட் வந்து மே தான். மே எண்டுக்குள்ள சிலபஸ் முடிக்கிறது, இல்லைன்னா ஜூன் வச்சுக்கோங்களேன். சரியா? மே எண்டு இல்லைன்னா ஜூன். ஸோ அப்ப இந்த இன்னி வரக்கூடிய இந்த 3 மாசம், நீங்க ஜூன் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஜூன்ல சிலபஸ் கம்ப்ளீட்டா A to Z முடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடியே கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப ஜூன்ல முடிச்சுட்டா நம்ம அதுக்கு அடுத்து எத்தனை மாசம் இருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் 4 மாசம் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு யூனிட்டா நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இதுக்கு நடுவுல ஏன் நான் ஒரு மாசம் ஜூன், ஜூலை கூட கொஞ்சம் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, நடுவுல எஜுகேஷன் இருக்கு, சைக்காலஜி இருக்கு, ஜிகே இருக்கு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு. ஸோ இதுவும் நடுவுல நான் இப்ப எடுக்க மாட்டேன். கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் சிலபஸை கொஞ்சம் போன பிறகுதான் இதெல்லாம் நான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதான் என்னுடைய பிளான். சரியா? ஸோ அப்ப ஜூன் இந்த 3 மந்த்ஸ், இந்த 3 மந்த் ரொம்ப குருஷியல் சார். இந்த 3 மந்த் நான் திரும்பவும் சொல்றேன். என்ன சார் அவ்வளவு குருஷியலா? எஸ். இந்த 3 மந்த் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் ரிமைனிங் உள்ள 4 மந்த்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அப்பெல்லாம் நான் வந்து ரிவிஷன் தான். அடுத்த இந்த 2 மாசம் ஜூலை, ஆகஸ்ட். சரியா? அதாவது நோட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ரிவிஷன் முடிச்சிருவோம் சார். இதான் என் பிளான். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டா மீன்ஸ் நாட் ஓன்லி சப்ஜெக்ட், எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே, தமிழ். நோட்டிபிகேஷன் வரும்போது நான் சொல்லிட்டேன், ஒரு ரவுண்டு ரிவிஷன் முடிக்கிறது வந்து என் டார்கெட். ஆனுவல் பிளான் எப்ப வந்ததோ வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து நான் பிளான் பண்ணிட்டேன். சரியா? சோ அப்ப பிஃபோர் நோட்டிபிகேஷன் ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது கிடையாது, ஒரு ரிவிஷன் கம்ப்ளீட் பண்றதுதான் டார்கெட். அதுக்கு அடுத்து நோட்டிபிகேஷன் வந்த உடனே அடுத்தது ரிவிஷன், 2வது ரிவிஷன், 3வது ரிவிஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். அது நான் அடுத்தடுத்து நான் பிளான் நான் சொல்றேன். பிறகு மாடல்லாம் மினிமம் வந்து நீங்க 2 மந்த்ஸ் பிஃபோரே மாடல் ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்மோஸ்ட் செப்டம்பர்லயே மாடல் ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா கடைசி இந்த அக்டோபர் அதுலலாம் வந்து ஒன்லி மாடல் தான். செப்டம்பர்லயே மாடல் ஆரம்பிச்சிருவேன். அப்ப இந்த 2 மாசம் தான் ரிவிஷன் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 மாசம், இந்த 2 மாசம் தான், ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தான் ரிவிஷனுக்குள்ளது. இது ஃபுல்லா யூனிட் டெஸ்ட் போயிட்டு இருக்கும், மத்த எல்லாமே போயிட்டு. இதுல வந்து நான் சப்ஜெக்ட் மட்டும் சொல்லல சார், திரும்பவும் சொல்றேன், நான் சப்ஜெக்ட் மட்டும் சொல்லல, எல்லாமே தான் சேர்த்து தான் சொல்றேன். சரியா? சோ இதுக்கு அடுத்து ஜூலை, ஆகஸ்ட். அடுத்தது செப்டம்பர், அக்டோபர் 2 மாசம் ஒன்லி மாடல் தான். எத்தனை மாடல் எப்பன்னு எனக்கே தெரியாது. மாடல் டெஸ்ட் தான். டிஆர்பி மாதிரி பக்கா மாடல் டெஸ்ட் தான். கரெக்டா நவம்பருக்கு முன்னாடி, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது பார்த்துக்கிட்டோம். நம்ம நவம்பரை கன்சிடரே பண்ண வேண்டாம் சார். நவம்பர் மாசம் கன்சிடரே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இந்த 2 மாசம் வந்து ஒன்லி மாடல் தான், மாடல் டெஸ்ட். திரும்ப 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 நம்மளுக்கு மாடல் டெஸ்ட் எழுதினாலே போதும். ஸோ நல்ல இதுனா வரைக்கும் யாரெல்லாம் படிக்கலையோ சார், நான் இதுனா வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார், அப்பப்ப சும்மா லைட்டா பார்த்தேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நான் சொல்ற ஷெடியூல் படி கரெக்டா வந்தா கன்ஃபார்மா ஜாப். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம், அது எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதுல ரொம்ப நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த 3 மாசம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த
யார் இந்த 3 மாசத்துல ரொம்ப, ஏன்னா நம்ம யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம் பாத்தீங்களா, யூனிட் டெஸ்ட்டை யாரு பர்ஃபெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான். ஏன்னா ரிவிஷன்ல நான் அப்படியே லம்பா யூனிட் நிறைய கம்பைன் பண்ணி வைக்கும் போது அப்பெல்லாம் டைமே இருக்காது சார். நீங்க நோட்ஸ் எடுக்கணும் கம்பல்சரி. நான் திரும்ப சொல்றேன், நீங்க நோட்ஸ் எடுத்தே ஆகணும். இந்த 3 மாசத்தை எடுத்துருங்க. இந்த ஜாப் எல்லாம், இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் வேலையை தூக்கி எரிஞ்சிருங்க. இப்பயே சொல்லிட்டேன், எங்கேயா மெட்ரிகுலேஷன் போறேன், இல்ல எனக்கு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ண போறேன்னா அப்படியே வருஷம் பூரா போயிட்டே இருங்க. நீங்க பேச இல்லைன்னா இதுல இருந்து எக்ஸிட் ஆகி போயிருங்க, அவ்வளவுதான். நீங்க ஜாபுக்கு போறேன் சார் அப்படின்னு சொல்றாலும் எக்ஸிட் ஆகி போயிட்டே இருங்க. இந்த 7 மாசம் யார் ஒர்க் பண்றாங்களா அடுத்த லைஃப் லாங்க நிம்மதியா இருக்கலாம். நான் அதுதான் திரும்ப சொல்றேன். இந்த 7 months நீங்க பர்டிகுலரா நீங்க மிஸ் பண்ணா அடுத்த மினிமம் நோட்டிபிகேஷனுக்கு 4 years நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் சார். இப்பயே பாருங்க, ஆல்மோஸ்ட் 3 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வரும்போது 3 years 4th year போயிடும். யோசிச்சு பாருங்க. இந்த அக்டோபர் வந்து ஆல்மோஸ்ட் 3 years கம்ப்ளீட் ஆகிருன்னு நினைக்கிறேன், நான் கிளாஸ் ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த இவ்வளவு ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன், இவ்வளவு டெஸ்ட் உங்களுக்கு சிலபஸ்ல திரும்ப ரிவிஷனு, அப்ப திரும்ப ஈவன் நாட் ஒன்லி சப்ஜெக்ட், நான் ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். நான் எஜுகேஷன் மாஸ்டர், சைக்காலஜி, ஜிகே மாஸ்டர், அதே மாதிரி தமிழ், எப்படினாலும் நான் கொண்டு வந்துருவேன். நீங்க கவலையே படாதீங்க. நான் சொல்ற ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அந்த வாரம் என்ன டெஸ்ட் சொல்றேன்னா அந்த டெஸ்ட்டை வந்து பக்காவா பண்ணணும். இதுனா வரைக்கும் நீங்க பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இனிமேல் இந்த வரக்கூடிய டேஸ்ல பண்ணுங்க, போதும். அழகா நம்ம ஜாப்பை தூக்கிடலாம் சார். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், திரும்ப சொன்னதே தான், லாஸ்ட் கிளாஸ்லோட சொன்னேன் நானு. அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன் பாருங்க, ஜிபிஎஃப், அதாவது பென்ஷன். சிம்பிளா சொன்னா பென்ஷன். ஜிபிஎஃப் சொன்னா சில பேர் புரியுதான்னு தெரியல. அதாவது ஓல்டு பென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கவர்மெண்ட் போகும்போது கொடுக்கலாம், மேபி தான், அதை நான் கன்ஃபார்மா என்னால் சொல்ல முடியாது. சரியா? அப்படி கொடுத்துட்டா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கிடையாது. சப்போஸ் அப்படி மிஸ் ஆனாலும் அடுத்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ். அதுக்கடுத்து இபிஎஸ். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க, அது சம்வாட் பெட்டர். ஓகேவா? மீட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஓல்டு பென்ஷன். மேபி இந்த கவர்மெண்ட் போகும்போது ஓல்டு பென்ஷன் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கிடைச்சிட்டா உங்க லைஃப் அவ்வளவுதான். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட நிம்மதியா இருக்கலாம். அப்படியே இல்லாட்டாலும் கண்டிப்பா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம் வந்தீங்களா, அது ஷூர், அது நான் 100% நான் சொல்றேன், கண்டிப்பா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த சிபிஎஸ்ல இருந்து அந்த இபிஎஸ் சொல்லுவாங்க, அந்த இதுக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது எப்படி வந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். அதை விட கண்டிப்பா 8th பே கமிஷன் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான விஷயங்கள் ஃபுல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த 8 மாசம், அந்த நவம்பர்னு வர்றீங்க வச்சுங்களா, ஆல்மோஸ்ட் இப்போ இதுல 7-8 மாசம்னா ஒரு 10 மாசம் வச்சுக்கோங்க. நீங்க உள்ள ஜாப்குள்ள வர்றதுக்கு ஒரு 10 மாசம் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அதுக்குள்ள இந்த 8th பே கமிஷன் வந்துடும். 8th பே கமிஷன்ல வந்தா, இப்பெல்லாம் நீங்க உள்ள வந்த உடனே சேலரி ஒரு 50,000னா அதெல்லாம் வந்து இது நம்மளுக்கு வந்து இந்த கிரேட் பே வச்சு எவ்வளவு மாறும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிஷியலே 80,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இனிமே போய் நம்ம வந்து மெட்ரிகுலேஷன்ல போய் இப்போ மேபி சில பேர் மெட்ரிகுலேஷன் மீன்ஸ் சிபிஎஸ் ஸ்கூல்ல நார்மல் ஈவன் 50,000 60-70 கூட கொடுப்பாங்க. ஆனா லைஃப் லாங்கா அது உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். நம்பர் 1 உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். கெப்பாசிட்டி மீன்ஸ் த நாலேஜ். அந்த நாலேஜுக்கு தான் உங்களுக்கு பணம் தரலாம். ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெப்யூட்டட் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்பெல்லாம் சிபிஎஸ்லாம் கிடையாது, கவர்மெண்ட் சேலரியோட 4 மடங்கு அதிகமா வாங்கினேன் சார். 4, யோசிச்சு பாருங்க. அப்ப கவர்மெண்ட் சேலரி அப்பெல்லாம் ரொம்ப கம்மி பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு. அதை விட எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகமா அந்த ஸ்கூல்ல வாங்கினேன். நான் தான் அங்க பிஜி அசிஸ்டன்ட் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? 38 பேர் இருந்தோம். சுவாலஜி பிஜி அசிஸ்டன்ட் மட்டும், பயாலஜிக்கு மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 பேர் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அங்கேயும் டேலண்ட வச்சுதான் என்ன செஞ்சாங்கன்னா கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த மார்க் வைஸ் தான் பிரிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்பவுமே எனக்கு A1 கிளாஸ் தான் தருவாங்க. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்கு அதுக்கு தக்கன கிளாஸே தருவாங்க, அதுக்கு தக்கன இன்கிரிமெண்ட் போடுவாங்க, சேலரி அள்ளி வீசுவாங்க.
நான் இப்ப ஃபீல் பண்றேன், ஐயோ நம்ம ஒரு 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அந்த ஸ்கூல்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கலாமே. அப்ப தெரியல. அப்ப நல்ல ஒரு ஸ்டெமினா இருந்தது. நம்ம நல்ல அப்படி பணம் கவர்மெண்ட்டை விட 4 மடங்கு அதிகம்னா யாருக்கு ஆசை இருக்காது சொல்லுங்க. ஸோ ஆஃப்டர் தேட் தான் தெரிஞ்சுச்சு, இது வந்து லைஃப் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இது லைஃப் கிடையாது. இது வந்து டெம்பரவரி சொஃபிஸ்டிகேட்டட். டெம்பரவரியா வேணா நம்மளுக்கு நல்லா இருக்கும். பெர்மனண்டா லைஃப் லாங்கா அப் டு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இப்ப அந்த ஸ்கூல் இருக்கிற இடமே இல்லாம இருக்கு. அது தெரியுமா? நம்பர் 1 தமிழ்நாட்டுல நம்பர் 1 இருந்த ஸ்கூலு இப்ப அந்த ஸ்கூலுக்கு வந்து எந்த ஒரு, அதாவது அவ்வளவுதான், அவுட் ஆஃப் சொல்லுவீங்களா, அந்த இடமே கிடையாது. முடிஞ்சு அந்த ஸ்கூலோடைய சதாப்தம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்குது அந்த ஸ்கூல். இப்ப அங்க என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் வேற வேற இதுல இருக்காங்க. மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில பேர் வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஒர்க் பண்ணிட்டு அதுல அங்க கண்டிப்பா நீங்க ஏதோ உங்களுக்குன்னு சில ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி ரன் பண்ணணும். அப்ப ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகணும், இல்ல ஸ்கூல் இல்லாம இல்ல வேற ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும். அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது இல்லைன்னா உங்க ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஆகும். அதை நான் ஒத்துக்கிறேன். வேற வழி கிடையாது. நீங்க அதையும் பார்த்துட்டு இங்கேயும் மேனேஜ் பண்ணிடுவீங்களா? அதை மட்டும் நீங்களே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்களே அதை உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இல்ல சார் நான் அதையும் பார்த்து இதையும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னா தட் இஸ் யுவர் சாய்ஸ். இல்லைன்னா ஒரு 6 மாசம் இல்ல 8 மாசம் ஏதோ ஒண்ணு எக்கனாமிக்கல் கிரஸ் தான் மேக்சிமம். வீட்டுல ஏதோ யார் என்ன சொன்னாலும் சரி பேசுங்க. இன்னைக்கு பேசுங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோட பேசுங்க, இல்ல நாளைக்கு பேசுங்க. இதுதான் சிச்சுவேஷன். என்னை ஒரு 6 மாசம் 8 மாசம் என்ன ஃப்ரீயா விட்டுருங்க. நான் ஜாப் வாங்கிடுவேன் கான்பிடண்டா பேசுங்க. அது நீங்க உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல சார் அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஒரு நாளைக்கு நான் இப்பயும் சொல்றேன், இந்த 7 மந்த் வந்து நீங்க 8 to 10 ஹவர்ஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்கதான் ஜாபுக்கு போக முடியும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. சும்மா இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இது வந்து மினிமம் தான் சொல்றேன் சார். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நாள் கூட்டிக்கோங்க. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எவ்வளவு நாள் நீங்க அதை கூட்டிக்கோங்க. அது உங்க சாய்ஸ். ஆனா மினிமம் தான் நான் சொல்றேன் இது. அப்ப நான் அந்த வேலைக்கு போயிட்டு இந்த இதை நான் பார்க்க முடியுமா, அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பர்டிகுலரா எக்கனாமிக்கல் லெவல்ல ரொம்ப பிரச்சனை இருக்கும். இது எல்லாம் டெம்பரவரி தான். ஜாப் வாங்கிட்டு வச்சோங்களேன் லைஃபே மாறிடும். நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்ப அது நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, வீட்டுல சில குழந்தைகள் இருக்கும். இந்த ஏப்ரல் மே இந்த பாருங்க, ஏப்ரல்ல லீவ் விட்டுருவாங்க, மே ஃபுல்லா லீவ் விட்டுருவாங்க. அப்ப ஒரு 2 மாசம் போயிரும். சின்ன சின்ன குழந்தை இருக்கலாம் வீட்டுல. அப்ப நாங்க என்ன சார் செய்யறது? நீங்க தான் அது முடிவு எடுக்கணும். உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை பார்த்து அந்த குழந்தைய பாக்குறதுக்கு இல்ல ஒரு அம்மாவோ இல்ல உங்க அத்தையோ இல்ல யாரோ ஒரு ஆள் மாமனாரோ உங்க அப்பாவோ யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஏதோ ஒண்ணு. அது நான் சொல்லிட்டேன்ல, அவங்களாம் சண்டையில இருக்காங்க சார், அவங்களுக்கு எனக்கும் வாய்க்கா தகராறு சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா உங்க அம்மாவே நான்லாம் உன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அம்மா நீதாம்மா எங்க வாழ்க்கையில தெய்வம், எங்களுக்கு எல்லாமே நீதாம்மா, விளக்கேத்த வந்த தெய்வமே நீதாம்மா, என்னத்தையா சொல்லுங்க. வேற வழி கிடையாது. சொல்லி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டுவாங்க. கூட்டு வந்து இந்த குழந்தைகளையே இல்லைன்னா வீட்டு உள்ள ஒர்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் தான் நான் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இந்த ஏற்கனவே நம்ம ஓரளவு நல்லாவே படிச்சிருக்கோம். இன்னும் இருக்கிற டயத்துல நான் சொல்றது மட்டும் பிளான் பண்ணா சொல்லி அடிக்கலாம் சார் ஜாப். நம்மளை தாண்டி நம்ம சூர்யா கோச்சிங் தாண்டி ஜாப் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்பயே சில பேர் 2 வருஷம் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, சில பேர் 1.5 வருஷம், சில பேர் 1 வருஷம், சில பேர் 6 மாசம். இப்பயே ஒர்க் பண்ணி ரெடியா இருக்கீங்க. இன்னியும் சில பேர் இந்த ஆனுவல் பிளான் பார்த்தாலும் ஒரு மாதிரி வெறுத்தாலும் வெறுத்திருப்பீங்க. அச்சோ இன்னும் 7 மாசமா, இன்னும் 7 மாசம்னா தாங்காதே நம்மளுக்கு, அப்ப இன்னும் 7 மாசம் நம்ம எப்படி அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இவ்வளவு நாள் நீங்க வந்து கடந்து வந்துட்டீங்க. ஒரு 7 மந்த்ஸ் தான் நம்மளுக்கான நேரம் வரப்போகுது. எதுவுமே இல்லாம ஒரு டார்கெட்டே இல்லாம இவ்வளவு நாள் நீங்க படிச்சீங்களா, இப்போ ஒரு கரெக்டா ஒரு உங்களுக்கு முன்னாடி வந்து ஜாப்பை வந்து நிறுத்திட்டாங்க, இந்த இதான் டேட் இதான் சொல்லிட்டாங்க. இனி வந்து நீங்க பேக் அடிக்க கூடாது. அதே மாதிரி கடைசியில பாத்துக்கலாம், இன்னும் டைம் நிறைய இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படித்தான். நடுவுல ஒரு எக்ஸாம் இன்னொரு எக்ஸாமுக்கு 1 வாரம் கேப்னா ஃபர்ஸ்ட் 3-4 நாள் படிக்கவே மாட்டான். கடைசி 1 நாள் 2 நாள் அப்பதான் படிக்க ஆரம்பிப்பான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான்.
சரியா? ஸோ கொஞ்சம் நீங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸாக்ட்டா வந்து என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நீங்க நினைச்ச டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியும். உங்க ஃபேமிலி மெம்பர்ட்ட பேசுங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா அடிக்கலாம். ஆனா நீங்க இத்தனை நாள், இத்தனை மாசம், இத்தனை வருஷம் படிக்கிறவங்க நீங்க பாஸ் பண்ணலன்னா யாருமே பாஸ் பண்ண மாட்டாங்க. சிலபஸ பார்த்து பயப்படாதீங்க. நான் இருக்கேன். நான் உங்களுக்கு கூடயே இருப்பேன். கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன். நான் அட்மிஷன் போடும்போது சொன்னதுதான். நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இன்னும் நெறைய நான் பிளான் நான் கூட ரொம்ப ஷார்ட்டா இருந்தா, எனக்கே ஒரு மாரி டென்ஷனா தான் இருந்தது. இவ்வளவு ஷார்ட்ல திடீர்னு முன்னாடியே வந்துட்டா நம்ம என்ன செய்ய? அதுக்கே நான் பக்கா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ஓப்பனா சொல்றேன். அப்ப இனி தெறிக்க விடலாம். கொஸ்டின்லாம் அவங்க டெஸ்ட் வச்சு கொன்றுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓப்பனா சொல்றேன். டெஸ்ட் இந்த சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த என்ன உங்களுக்கு குடுக்கணுமோ அத பக்காவா யூனிட் வைஸா குடுத்துட்டு, அடுத்து டெஸ்ட்ல உங்கள அழகா நான் மேல கொண்டு வந்துருவேன். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்டும் டிஆர்பி எக்ஸாம் மாரி நெனச்சு எழுதணும் சார். அதுதான் சார் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு டெஸ்டும் என்ன நெனைக்கணும், இது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம டிஆர்பி எக்ஸாம் எழுதுறோம். அப்படி நெனச்சு எழுதணும். அந்த கட் ஆஃப்குள்ள வர பாருங்க. அவ்வளவுதான். நான் திரும்ப ஒரே ஒரு வார்த்தை. நான் ஒரு கட் ஆஃப் போடுறேன்னா, அந்த கட் ஆஃப்குள்ள வரணும். சரியா? சோ ஒரு 150 அதாவது ஃபர்ஸ்ட் டாப் 50க்கு உடனே நான் வர முடியுமா சார்? வர முடியாது. சில பேரு கட் ஆஃப்குள்ளயே நான் வரவே இல்ல சார். நான்லாம் உள்ள வர முடியுமா? கண்டிப்பா இன்னும் மாசங்கள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 2, 2 மார்க்கா கூட்டுங்க. 2, 2 மார்க்கா கூட்டுங்க. சரியா? சோ இதுதான் பிளான். அப்ப ஒரு 3 மந்த்ஸ்ல பக்காவா இந்த 3 மந்த்ஸ் ரொம்ப குரூசியல் பீரியட். நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இந்த மந்த் யார் இந்த 3 மாசம் யார் கரெக்ட்டா அந்த யூனிட்ட ஏ டூ இசட் படிக்கிறாங்களோ, அப்பதான் அடுத்த 3 மாசத்துக்கு அவங்க ரிவிஷன் பக்காவா பண்ண முடியும் சார். இந்த 3 மாசம் நீங்க சரியா படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரிவிஷன்ல உங்களால பிக்கப் பண்ணவே முடியாது. நான் உண்மைய சொல்லிர்றேன். கண்டிப்பா உங்களால பிக்கப் பண்ண முடியாது. ஏன்னா அப்பதான் வந்து நான் நெறைய லம்பா தருவேன். இதுக்கு நடுவுல சைக்காலஜி தருவேன். சப்ஜெக்ட் மட்டும் தர மாட்டேன். ஜிகே தருவேன், எஜுகேஷன் தருவேன், தமிழ் தருவேன். யோசிச்சு பாருங்க. அப்பல்லாம் வந்து அப்ப இப்ப இந்த 3 மாசத்த நல்லா ஹிண்ட் எடுங்க. நெறைய ஹிண்ட் எடுங்க. நெறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் குடுத்த கொஸ்டின் பேங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது பிரைவேட்டா ஏதாவது கொஸ்டின் பேங்க் கிடைச்சாலும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? நான் குடுத்த மெட்டீரியல் எல்லாம் படிச்ச பிறகு தான் நீங்க வச்சிருக்கிற மெட்டீரியல படிக்கணும். சும்மா நீங்க நம்ம இந்த இத சரியா படிக்காம அங்கிருந்து, இங்கிட்டிருந்து அப்படிலாம் வந்து எதுவுமே படிக்க தேவையே இல்ல. அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் டெஸ்ட்ல உங்கள பக்காவா நான் கொண்டு வந்துருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆகவே நான் சொல்ற வேர்ட வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கன்ஃபார்மா ஜாப் வாங்கிடலாம். மனச மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளால முடியாது. இந்த கூட்டத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இந்த கூட்டத்துல யார் நீங்க வந்து போர்க்களத்துல இறங்கணும். இறங்காமயே நான் ஜெயிப்பனா, தோப்பனா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? சோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் உங்க கூடயே இருப்பேன். ஒவ்வொரு நேரம் உங்க கூடயே தான் இருப்பேன். உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பாஸ் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத செய்வேன். அப்ப நீங்க அத ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான் விஷயங்கள். சரியா? சோ அப்ப ஒரு ரஃப்பா ஒரு டென்டேட்டிவ்ஸ்ல பிளான் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த 2 மாசம் ரிவிஷன்னா, இந்த 2 மாசம் மாடல். இந்த 3 மாசம் நான் 3 மாசம் வந்து எல்லாமே சேர்த்து நான் திரும்ப ஒரு ரவுண்டு நானு எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே எல்லாம் இந்த 3 ஜூன்க்குள்ளேயே நான் முடிச்சுருவேன். ஏப்ரல், மே, ஜூன். இது நடுவுல சப்ஜெக்ட், எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே எல்லாம் முடிச்சுருவேன். இந்த 2 மாசம் ரிவிஷன், இந்த 2 மாசம் மாடல். முடிஞ்சுச்சு அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் முன்ன பின்ன வேணா இருக்கலாம். அந்த அந்த எப்ப நோட்டிஃபிகேஷன் வர்றத பொறுத்து கொஞ்சம் ஏதாவது இருந்தா, அதுக்கு பிறகு நம்ம பிளான் பண்ணிக்கிடுவோம். சரியா? இது டென்டேட்டிவ் பிளான் தான் சொல்லியிருக்கேன் சார். ஸோ நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. வொரி பண்ணாதீங்க. ரொம்ப போட்டு உங்க மைண்ட்ல நான் வந்து டாப் ரேங்க்ல வரணும், நான் கட் ஆஃப்ல வரணும், நான் கட் ஆஃப்ல வரணும்னு அப்படிலாம் தூங்காம, செய்யாம அப்படிலாம் படிக்கவே வேண்டாம். கிராஜுவலா படிங்க போதும். கட் ஆஃப்ல வரணும்னு அப்படிலாம் கிடையாது. அதாவது உங்க எஃபோர்ட்ட போட்டுட்டே இருங்க சார். நீங்க கட் ஆஃப்லயே வராட்டாலும் ஃபைனல் லிஸ்ட்ல இருப்பீங்க சார். ஆனா எஃபோர்ட்ட போடணும். எஃபோர்ட்ட போடாம ஏன்னா அந்த யூனிட் டெஸ்ட்லலாம் சில பேர் வந்து ரொம்ப டீப்பா அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது மார்க் வராது. யூனிட் டெஸ்ட்ல மார்க் வராது. ஆனா ரிவிஷன்ல அவங்க அடிச்சுருவாங்க சார். ரிவிஷன்ல அப்படியே தூக்கிருவாங்க. ஏன்னா நான் 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது இப்ப 20வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. 20வது வருஷம் நான் டிஆர்பி எடுத்துட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. எத்தன ஸ்டூடண்ட் எத்தன பேர நான் பார்த்திருப்பேன். அதுவே கரெக்ட்டான பிளேஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க. கரெக்ட்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இத விட்டுட்டு நீங்க வேற எங்கேயும் போ வேண்டாம். நான் சொல்றத ஃபாலோ பண்ணா கன்ஃபார்மா வேலைக்கு போயிடலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. சோ இதுக்கு சப்போஸ் வந்து இதுல அதுக்கு அடுத்து பிடி அசிஸ்டன்ட் நல்லா கவனிங்க. சரி இவ்வளவுதான் பிஜி அசிஸ்டன்ட் பொறுத்தளவு இவ்வளவுதான்.
பி டெஸ்ட்னு பாருங்க, இது வந்து ஆகஸ்ட், இது செப்டம்பர் சொல்லியிருக்காங்க நோட்டிபிகேஷன். இது 1 மாசம் தள்ளி. சப்போஸ் நீங்க டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா இதையும் நம்ம கான்சென்ட் பண்ணலாம். இது 2வது தான். நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. அதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நீங்க செலக்ட் எழுதியிருந்தாலே எல்லாருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நான் எழுத சொல்லுவேன். அதுக்கு நான் இப்போதைக்கு அதை நான் அப்படி ஏதாவது கிளாஸ் எடுக்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு அதை பத்தி நான் சொல்லல. சரியா? இதுதான் உள்ள விஷயங்கள். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னொன்னு எதிர்பார்த்தேன், அது வரல நோட்டிபிகேஷன்ல. என்ன சார் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு டெட் வரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வாய்ஸ் மெசேஜோட சொல்லியிருந்தேன். இந்த பீட் அசிஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பீட் அசிஸ்டன்ட், இந்த பீட் அசிஸ்டன்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டெட் எக்ஸாம் தான் பாருங்க. ஒரு பிளானே கிடையாது, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ரைட், இதெல்லாம் கவர்மெண்ட் வேலைகள். ஒரு டெட் வச்சுட்டு தானே இந்த போஸ்டிங் போடணும். டெட்டே வைக்காம இந்த போஸ்டிங் போட்டா இப்ப யார் இப்ப எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அப்புறம் எப்படி இந்த போஸ்டிங் எழுத முடியும் சொல்லுங்க? இந்த பிடி அசிஸ்டன்ட் எப்படி எழுத முடியும்? சார் அப்போ வந்துட்டு திரும்ப இப்போ புதுசா பாஸ் ஆகுறவங்க எல்லாம் வச்சுட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு கஷ்டமாயிடும்ல சார். ஏற்கனவே வச்சவங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல. அப்படி கிடையாதுல்ல, நம்ம எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல. இப்ப டெட் எல்லாம் ஓப்பனா சொல்றேன், நம்ம சுவாலஜி கேண்டிடேட் நீ மொத்தமே டெட் பாஸ் பண்ணவங்க 200 பேர் தான் இருக்காங்க. மொத்தமே அவ்வளவுதான் இருக்காங்க. இது நான் அவர் பாஸ் பண்ணவங்களையும். அப்ப இன்னும் இப்ப ரீசெண்டா படிச்சவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா வேண்டாமா? மேபி அது ஏதாவது மாறுதா என்னன்னு தெரியல. ஆனா டெட் வச்சிருந்திருக்கலாம், டெட் வைக்கல. இன்னொன்னு என்ன வைக்கலன்னா, சார் அவங்க மீட் பண்ணுங்க, பாலிடெக்னிக் லெக்சரரும் வைக்கல, இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரரும் வைக்கல. அது வரும்னு எதிர்பார்த்ததுதான், பட் அது வைக்கல. பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர் போஸ்டிங்கும் ஆனுவல் பிளான்ல இல்ல. சரி ரைட், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுவே அதை விட்டுருங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்குது, நெக்ஸ்ட் இது இருக்குது. இதுதான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். இதுவும் நம்ம டார்கெட் தான் சில பேருக்கு. நம்ம அந்த ரிசல்ட் செலக்ட் வந்தது பிறகு நீங்க அதுல குவாலிஃபைடு ஆனா இதை நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இதுக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் நானு. சரியா? டெஸ்ட் அதில் நான் இப்போதைக்கு அதை நான் அஷூரன்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. பின்னாடி நான் இதை பத்தி நான் சொல்றேன். ஸோ இது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் தான், நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சொல்லுங்க சார். இப்போ செட்டும் வந்து வருஷத்துக்கு 2 முறை வைக்கிறேன்னு சொல்றாங்களா, உண்மைங்களா சார்? மிஸ் சொன்னதெல்லாம் செய்யறாங்களா? வைக்கலாம், வைப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. சரியா? வைக்கலாம் மிஸ், வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ ஒண்ணு வச்சுட்டாங்கல்ல, நீ அடுத்தது கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் முன்னாடி இன்னொரு செட்டு கூட, செட்டுக்கு வந்து கண்டிப்பா இதுல ஆனுவல் பிளான்ல போடணும்னு அவசியம் கிடையாது. திடீர்னு சொல்லலாம் அவங்க. சரியா? வேற ஏதாவது இதுல வந்து இன்சர்ட் பண்ணாலும் பண்ணலாம். அது நம்ம வேற என்ன சொல்லணும், இந்த பாலிடெக்னிக் லெக்சரோ இல்லைன்னா ஈவன் டெட்டோ இது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிவைஸ்டு ஆனுவல் பிளானோ இல்ல சொல்லாம கூட அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி ரைட், அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும், எப்படி வருதுன்னு நம்ம பாத்துக்கலாம். சோ அப்ளை பண்ணாம விட்டுட்டேன். செட்ல பாஸ் பண்ணுவோமோ என்னன்ட்டு. மார்க் இப்ப செட்ல நல்லா வந்திருக்கு, இனிமே ஓபன் பண்ணுவாங்களா? புரியல, அப்ளை பண்ண என்ன? இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆனா எக்ஸாம் சார் கேக்குற क्वेश्चन அதுவும் நல்ல மார்க் வந்திருக்குது. இனிமே ஓபன் பண்ணுவாங்களா அதை அப்ளை பண்றதுக்கு? இன்னும் முடிஞ்சு வச்சுல, என்ன அப்ளை பண்ணுவோம், எப்படி அப்ளை பண்ண முடியும்? எல்லாமே முடிஞ்சல. அடுத்த நீங்க அடுத்த செட் கால் ஃபார் வந்தா தான் சார் அந்த செட்டுக்கு கிளியர் பண்ணிருந்தா தானே சார் அதை அப்ளை பண்ணவே முடியும். ஆனா இப்போ எழுதின எக்ஸாம்ல வந்து நல்ல ஸ்கோர் இருக்கு, அதனால கேக்குறோம் சார். இது 100% அப்ளை பண்ணலாமே. இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தானே? இல்ல சார், அது செட் எக்ஸாம் டிஆர்பில வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு செட் எக்ஸாம் நெட் பாஸ் பண்ணா எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க நெட் செட்டுக்கு அப்ளை பண்ணிருந்தாலே எழுதலாம்னு சொல்லிதான் நம்ம மனோன்மணியம் யூனிவர்சிட்டி அதை டேக் பண்ணப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணாங்க. அது டிஆர்பில அந்த வெப்சைட் முடிஞ்சிச்சு சார். ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாங்க நிறைய பேர். எந்ததுக்கு? நம்ம டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு. இல்ல இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா தருவாங்க சார், தருவாங்க. ஏன்னா இதுல வந்து ஆனா அதுல ஆல்ரெடி நோட்டீஸ்ட்னு இருக்குங்க சார். நோட்டீஸ் இருக்குது, மேஸ் ஆல்ரெடி நோட்டீஸ் இருக்குது. ஆனா அது ஏன்னா எப்படினாலும் அதுல கிரீவன்ஸ்ல எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க வந்து இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. சரி, அப்படி கொடுத்தா நம்ம எழுத போறோம், இல்லன்னா அப்புறம் பாத்துக்கிறோம். கண்டிப்பா நான் போடுவேன் சார், வாய்ப்பு கொடுங்க. இல்ல வாய்ப்பு நான் கொடுத்தா கொடுப்பேன். அது சரி, அது இது வந்து வாய்ப்பு கொடுத்தா இதையும் நம்ம டார்கெட்டா வைங்க. இல்லையா முடிஞ்சு வச்சு, நம்ம டார்கெட் பிஜி அசிஸ்டன்ட் முடிஞ்சு வச்சு. சரியா? சோ இதுதான் உள்ள விஷயங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour பேசியாச்சு.
ஸோ அவை எந்த உங்க மைண்டை இதோட வந்து கட் ஆஃப் எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்கு சார் செட்டுக்கு? நான் இன்னும் ஃபுல்லா நீங்க உங்க கூகுள் ஃபார்மே நான் பார்க்கல. நான் ஓப்பனா சொல்றேன். நான் ஃபுல்லாவே எனக்கு வேற ஒர்க்ல இருந்தேன் நானு. அது நானு கட் ஆஃப் நீங்க போட்டதை நானு எனக்கு தெரியாதுல்ல யார் யார் எவ்வளவு எழுதிருக்கீங்க. நான் போட்டதை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்ல நாளைக்கு காலையிலயோ இன்னைக்கு நைட்டோ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து குரூப்ல போடுறேன். யார் யார் எவ்வளவு மார்க் நீங்களே பாருங்க. நீங்களே குரூப்ல கட் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க. ரஃபா தான் நான் சொல்றேன் நான். சரியா? ரைட், அது பாத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். சரி, இப்ப நான் போட்டு விட்டுறேன். டைம்ல நான் இன்னைக்கு நைட் முடிஞ்சா பாத்துருவோம். சரியா? ரைட். ஸோ இதுதான் சார் உள்ள விஷயங்கள். ஸோ உங்க மைண்டை கொஞ்சம் நல்லா கிளியரா வச்சுக்கோங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. சரியா? ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். ரைட். ஸோ இதோட நம்ம இந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஸோ அடுத்த இது வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? 1 மினிட்.